நான் உங்க திவ்யா. ஆணி செருப்புல நின்னு வரவங்களை பெரம்பால அடிச்சு பாட்டு பாடி ஒருத்தர் குறி சொல்றதா எனக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த சாமியாடிய பார்க்க தான் இன்னைக்கு நான் போயிட்டு இருக்கேன். பாட்டும் பாடுவா ஊசி முனையதிலே ஊரும் பதியுடனே பிரம்பாலும் அடித்து மிரட்டுவா. அவன் என்ன பைத்தியக்காரனா? காலை வந்து அரஞ்சனா மதிக்குமா? ஆணி செருப்பில் நின்று அருள்வாக்கு சொல்லும் வினோத சாமியாடி. சென்னை வானகரத்துக்கு பக்கத்துல இருக்கிற மேலாயனம்பாக்கம். இங்க ஒரு கோயில்ல ஒருத்தரோட உடம்புல சாமி வந்து எல்லாரோட பிரச்சனைக்கும் தீர்வு சொல்றதா எனக்கு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவர் வரவங்களை பெரம்பால அடிக்கிறதாவும் கேள்விப்பட்டு அதை பார்க்க தான் இங்க வந்திருக்கேன். நம்மோட 3வது கண் Facebook பேஜ்ல இத பத்தி நமக்கு தகவல் கொடுத்தவரு மிதுன் சிவா. இங்க வந்ததும் அவரை தான் நான் மீட் பண்ண போனேன். ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தீங்க இல்லையா அந்த வைகுண்ட கோயிலை பற்றி? ஸோ அந்த கோயிலை பற்றி சொல்லுங்கள். நான் நிறைய கோயில்களுக்கு போயிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்கள் வந்து சட்டை அணியாமல் தலைப்பாக கட்டிட்டு தான் அந்த கோயிலுக்குள்ளே வரணும். ரெண்டாவது அந்த பெண்கள் வந்து அந்த மாதவிடாய் காலத்தில் வந்து 7 நாள் கம்பல்சரி கோயிலுக்குள்ளார வரக்கூடாது. அரளிப்பூ கூட உள்ளே வரக்கூடாது. அதேமாதிரி எந்த ஒரு உயிர் பலியும் இங்கே கிடையாது. நம்ம வேண்டிக்கிற வேண்டுதல்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சீக்கிரம் நடக்குது. சினிமா முயற்சிகள்ல இருக்கிற மிதுன் சிவா அந்த கோயிலை பத்தி சொன்ன தகவல்கள் வித்தியாசமா இருந்தது. இங்கே வந்ததும் தான் தெரிஞ்சது இது கோயில் இல்லைன்னு. கன்னியாகுமரி மாவட்டத்துல ரொம்பவே பிரபலமா இருக்கிற ஐயா வழின்னு சொல்லப்படுற வைகுண்ட ஐயாவோட வழிபாடு ஸ்தலம். இதை இவங்க பதின்னு தான் குறிப்பிடுறாங்க. நான் இப்போ வந்து ஐயா வைகுண்டர் கோவிலில் இருக்க இந்த கோவிலுக்குள்ளே வரதுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதாவது நான்வெஜ் ட்ரிங்க்ஸ் எதுவும் சாப்பிட்ருக்க கூடாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சுத்தபத்தமாக உள்ளே வரணும். லேடிஸ் வந்து விரதம் இருந்து சுத்தபத்தமாக இருந்தால் மட்டும்தான் கோவிலுக்குள்ளே வர முடியும். இவரு சுப்பிரமணி, ஆட்டோ டிரைவர். இவர் மேலதான் வைகுண்ட ஐயா வந்து வாக்கு சொல்றதா எனக்கு சொல்லியிருந்தாங்க. இத வாக்குன்னு இவங்க குறிப்பிடுறது இல்ல, கணக்கு சொல்றதுன்னு குறிப்பிடுறாங்க. வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இங்க வரவங்களுக்கு பிரச்சனை தீர வழி சொல்றாங்க. இவரோட மனைவி பத்மா, இவங்க 2 பேரும் இந்த வைகுண்டையா வழிபாடுகளை பத்தி எனக்கு விளக்குனாங்க. இந்த இடத்துக்குள்ள நுழையிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. அத மீறினா உள்ள நிச்சயம் பெரம்படி விழுன்னு சொல்லிட்டாங்க. இங்க வர ஆண்கள் சட்டைய கழட்டிட்டு தலப்பா கட்டிட்டு தான் உள்ள போகணும். அதனால சட்டையெல்லாம் கழட்டிட்டு எங்க கேமராமேன் மட்டும்தான் முதல்ல உள்ள போய் ஷூட் பண்ண தொடங்கினாரு. இந்த வழிபாட்டு ஸ்தலத்துக்கு பக்கத்திலேயே இவங்களோட வீடு இருக்கு. அங்க சுப்பிரமணிய சந்திச்சு நான் பேச தொடங்கினேன். ஆட்டோ டிரைவரா இருந்தவருக்கு ஒரு கட்டத்துல திடீர்னு உடல் நலம் சரியில்லாம போயிருக்கு. அப்பதான் இவர் சென்னை KK நகர்ல இருக்கிற ஐயா வைகுண்டரோட வழிபாட்டு மையத்துக்கு போய் வணங்கியிருக்காரு. இவருக்கு உடல் நலம் சரியாயிருக்கு. அங்கேயே இவரோட உடம்புக்குள்ள ஐயா வந்து அங்க இருந்தவங்களுக்கு அருள்வாக்கு சொல்ல தொடங்கி இருக்காரு. ஒரு கட்டத்துல இந்த இடத்துல வைகுண்டையாவுக்கு பதி அமைச்சு இப்போ இங்க ஒவ்வொரு வாரமும் வரவங்களுக்கு வாக்கு சொல்லிட்டு இருக்காரு. கோவில் கட்டி எத்தனை வருஷம்? 2004 ஆரம்பிச்சோம். ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி நான் ஆட்டோ ஓட்டினேன், ஆட்டோ டிரைவர், கார் ஓட்டுவேன். இந்த மாதிரி வேலை தான் பார்த்துருந்தேன். எனக்கு உடம்பு முடியாத சூழ்நிலையில் நான் அந்த KK நகரில் இருக்க ஐயா கோயிலுக்கு போகும்போது எனக்கு ஐயாவுடைய அற்புதம் பண்ணி அந்த ஐயாவுடைய அந்த நாமத்தை வச்சு நோய் சரியாயிடுச்சு. அதுலேருந்து ஐயா மேலே ஒரு பற்று பக்தி அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அந்த கோயிலில் வச்சு தான் எனக்கு அருள் வந்தது. இவரோட மனைவி பத்மாவோட வீட்டுல தான் ஐயாவை தலைமுறையா வணங்கிட்டு இருந்திருக்காங்க. இவருக்கு ஏற்பட்ட அமானுஷ்ய அனுபவத்துக்கு அப்புறமா தான் சுப்பிரமணி ஐயா வைகுண்டரோட தீவிர பக்தரா மாறியிருக்காரு. தன்னோட மனைவிக்கு இருந்த நோய்களோட ஒரு பெரிய பட்டியலை சொல்லி இது எல்லாம் ஐயா தான் குணப்படுத்தினதா சொல்றாரு சுப்பிரமணி. என் மனைவிக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், பிரெயின் டியூமரு, கர்ப்பப்பையில் பிரச்சனை, இப்படி பின்னாடி இந்த எலும்பே இல்லை அப்படின்ட்டாங்க. டாக்டர் ரிப்போர்ட்லாம் இருக்குது, எதுவுமே இல்லைன்னா. அப்போ ஐயா சொல்கிறார், உனக்கு இந்த நோய் இருக்குது, இது நீ போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்க. இரைப்பை, உணவு சாப்பிடும்போது இரைப்பை இருக்கு இல்லையா, அது கிழிஞ்சிருக்கு, எப்படி கிழிஞ்சுன்னு தெரியாது. இதெல்லாம் இருக்குதுன்னு ஐயா அந்த அம்மாட்ட என் மனைவியிட்ட சொல்லி அவங்க போய் டாக்டர்கிட்ட போய் எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்து, ஆனால் மெடிசன் சாப்பிடலை. அப்போ ஐயா தான் நாமத்தை கொடுத்து ஒவ்வொரு மூலிகையும் காமிச்சு
அதை சாப்பிட்டு தான் இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்காங்க. அவங்க ஐயாவுடைய நாமத்தில் தான் அவங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நடக்க போறதெல்லாம் ஒரு புத்தகமா ஐயா வைகுண்டர் எழுதி வச்சிருக்காரு. அகில திரட்டுன்னு அதுக்கு பேரு. அதுல இருக்கிற பாடல்கள் மூலமா தான் இங்க தீர்வுகள் சொல்லப்படுது. கோயில் வழிபாடுகள் இதுல இருந்தெல்லாம் இந்த இடம் முற்றிலும் வேறுபட்டதா இருக்கு. இவருக்கு வந்து உருவம் கிடையாது, ஜோதி வழிபாடு. ஏன் உருவம் இல்லைன்னா, உனக்குள்ளேயும் நான் இருப்பேன், எல்லோருக்குள்ளும் நான் இருப்பேன் அப்படிங்கும்போது இவர் மனிதனாக இருந்த காலத்திலே அவர் வந்து நிறைய பேர் அதை அந்த ஓவியமாக வரைஞ்சி பார்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க. யாராலையும் வரைஞ்சி பார்க்க முடியாது. ஒரு செகண்டுக்கு ஒரு மாதிரி ஃபேஸ் மாறிக்கிட்டே இருக்கும். பிரபஞ்சம்தான் இறைவன். காற்று, நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம்னு சொல்லுவாங்களே, இதுதான். இதெல்லாம் நம்மளாம் செத்து போயிடுவோம். அதனால் நமக்கு கண்ணுக்கு தெரியாத கடவுள் நமக்குள்ளே இருக்கிறான். அங்கே நிலக்கண்ணாடி உண்டு உள்ள. ஐயாவுக்கு பின்னாடி நிலக்கண்ணாடி. நிலக்கண்ணாடியை பார், முதல்ல ஒன்று நீ பார், உனக்குள்ளே கடவுள் தெரியுவான். உன்னுடைய நம்ம அந்த கண்ணாடியை பார்க்கும்போது நம்மளுடைய யோக்கியம் அயோக்கியத்தனம் எல்லாமே நம்மளை உணர்வோம். நம்ம அதை பார்த்தாலே உணர்வோம். அதுதான் இந்த நிலக்கண்ணாடி வழிபாடு, ஜோதி வழிபாடு தாங்க. வேறு எந்த பூஜை புனஸ்காரம் எதுவுமே கிடையாது. சங்கொலி முழங்க ஜோதி வழிபாடு ஆரம்பமாச்சு. அடுத்தது ஐயாவோட பாடல்கள் எல்லாரும் பாடிட்டு இருந்தாங்க. வந்தவங்களுக்கு எல்லாம் அன்னதானம் ஆரம்பமாச்சு. எப்பதான் சுப்பிரமணி சாமியாடியா மாறுவாருன்னு நான் ஆவலோட காத்திருந்தேன். அந்த இடத்தெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அடுத்து ருத்ராட்ச மாலைகளையும் ஆணி செருப்பையும் கழுவி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சுப்பிரமணி உடம்புல அருள் வந்ததுமே இந்த ஆணி செருப்பு மேல ஏறி நின்னு வாக்கு சொல்ல தொடங்குவாராம். இதை இவங்க சட்டம் ஏறுறதுன்னு குறிப்பிடுறாங்க. கையில பெரம்பை எடுத்துக்கிட்டு அந்த இடத்தை சுத்திக்கிட்டு இருந்தாரு. நாமத்தை எடுத்து மேல பார்த்து தூவினாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல அவருக்குள்ள என்னவோ சில மாற்றங்கள் தெரிஞ்சது. எல்லாரும் தொடர்ந்து பாடல்களை பாடிட்டு இருந்தாங்க. அவர் அந்த ஆணி செருப்பை போட்டுக்கிட்டாரு. இப்ப இவருக்குள்ள வைகுண்டையா வந்துட்டதா எல்லாரும் நம்புறாங்க. உடனே அவருக்கு பன்னீரால அபிஷேகம் செஞ்சு சந்தனம் பூசி விட்டாங்க. அவர் ஆணி செருப்பை போட்டுக்கிட்டு அந்த இடத்தை சுத்தி சுத்தி வந்தாரு. பக்கத்துல இருந்த அவரோட வீட்டுக்கும் போய் அங்க இருந்தவங்களுக்கு எல்லாம் நாமம் கொடுத்து திரும்பவும் வாக்கு சொல்ற இடத்துக்கே வந்தாரு. அவருக்கு அங்க இருந்த பக்தர்கள் ரோஜா மாலைய போட்டாங்க. இப்போ இவரு குறி சொல்ல தயாராயிட்டாரு. எல்லாரும் காத்திருந்தாங்க. அவரே கையில இருக்கிற பெரம்பால ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டாரு. அப்படி ஒருத்தரை கூப்பிட்டு போட்டிருந்த ரோஜா மாலைய அவங்களுக்கு கழட்டி கொடுத்து உடனே உன் பிரச்சனைய தீக்கிறேன்னு வாக்கு சொன்னாரு. நான் வைத்த நாட்டை ஏது ராஜ்யங்கள் ஆள வைப்பேன், கண்ணு மக்கா பொறுத்திருங்கோ நான் பூலோக ஆள வைப்பேன், அறுக்கவோ எந்தனுக்கு அபூர்வமோ கண்பணியே. இருக்காம 5 நிமிஷம் ஆமாம் பொறுமையாக இந்த காரடி போனாடி குடி உடனே சரி பண்றேன். 10 நிமிஷத்துக்குள்ள வந்து சரி பண்ணிட்டாங்க. எல்லா பிள்ளைகளும் எனக்கு ஒண்ணுதான் மகளே, ஆனாலும் பிள்ளைகள் அது. இவங்க முத்துமணி. இவங்களோட குழந்தைக்கு பேச்சு வராம டாக்டர்ஸ் ஆபரேஷன் செய்யணும்னு சொல்லி இருக்காங்க. அப்பதான் இவங்க இங்க வந்து கேட்டிருக்காங்க. ஐயா வாக்குல ஆபரேஷன் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை பேச்சு போட்டியில பரிசு வாங்கும்னு அப்பவே சொல்லியிருக்காரு. இப்போ அதே விஷயம் உண்மையாயிடுச்சுன்னு சொல்றாங்க முத்துமணி. வந்து பேசாம இருந்தது 3 வயசு குழந்தையா இருக்கும்போது நாக்கு வந்து ஸ்லிப் ஆயிருச்சு. அதனால வந்து அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் தியேட்டர் வரைக்கெல்லாம் ரெடி பண்ணி நாங்கள்லாம் போயிட்டோம். லாஸ்ட்டாக அதுக்கப்புறமா அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீ ஆப்ரேஷன்லாம் இப்போ பண்ண வேண்டாம், நம்ம ஐயா கிட்ட நாங்கள் எதையுமே எப்பயுமே ஐயா கிட்ட கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நாங்கள் செய்வோம். அதனால் கேட்டுட்டு செய்வோம்னா ஐயா சொன்னாங்க, நீயே அதை பற்றி கவலைப்பா, ஆப்ரேஷனே பண்ண வேண்டாம், அவள் நல்லா பேசுவா, வர வருஷத்தில் ஸ்கூலில் சேர்த்தவொன்னா அவள் தான் பேச்சு பொறியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவா அவள் அப்படின்னாங்க. நான் கூட சொன்னாங்க, நம்பிக்கை இருந்துச்சு. இருந்தால் கூட அந்த அளவுக்கு
சரி எப்படின்னு சொல்லி விட்டுட்டு நாங்களும் ஆனால் ஐயா மேலே பாரத்தை போட்டு விட்டுட்டோம். ஆனால் அதே மாதிரி சொன்ன மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் நல்லா பேசி அவள் தான் பேச்சு போட்டியில் அவங்க ஸ்கூலில் இன்ன வரைக்கும் பிரின்ஸிபல் வரைக்கும் எல்லாருமே சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எல்லாருமே அவள் சூப்பராக பேசுகிறவ, என்ன ஸ்பீச் வந்தாலும் அவளை தான் கூப்பிடுவாங்களே. அந்த அளவுக்கு இப்போ டான்னு பேசுறதெல்லாம் நல்லா இது பண்ணிட்டாங்க. அந்த ஐயா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் எங்களுக்கு நடத்தி வச்சுருக்காரு. போட்டோ பிடிச்சி என்ன பண்ண போகிற? டிவியில் ஒளிபரப்பாக்கணும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் தொடர்கிறது. இன்னைக்கு நான் சென்னை வானகரம் பக்கத்துல இருக்கிற மேல் அயனம்பாக்கத்துல இருக்கேன். இங்க ஒரு ஆட்டோ டிரைவர் வாரத்துல ஒரு நாள் மட்டும் ஆணி செருப்பு மேல ஏறி நின்னு ஒரு வித்தியாசமான அருள் வாக்கு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இவர் சிலரை பெரும்பால அடிச்சும் வாக்கு சொல்றாருன்னு கேள்விப்பட்டுதான் இங்க நான் வந்திருக்கேன். அடுத்து ஒருத்தர் ஒரு பெரிய துளசி மாலைய கொண்டு வந்து போட்டாரு. இங்க நடந்ததெல்லாம் பார்த்த எனக்கு முதல்ல எதுவுமே புரியல. ஆனா வெளியே இவர்கிட்ட பேசினதும் தான் நடந்ததெல்லாம் எவ்வளவு பெரிய ஆச்சரியம்னு எனக்கு பிரமிப்பா இருந்தது. இவர் பேரு வசந்தராஜ். 1500 ரூபாய் சம்பளத்துல வேலை பார்த்துட்டு இருந்த இவருக்கு சொந்தமா தொழில், கல்யாணம், சொந்த வீடு, பல முன்னேற்றங்கள் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு. நான் வந்து ஒரு கடையில் வந்து சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு 1500 ரூபா சம்பளத்தில் இருந்தேன். இப்போ இங்கே வந்திருக்கும்போது எனக்கு தொழில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு குடிசையில் வச்சு தரேன்னு சொன்னார். அதேமாரி சொன்ன மாதிரி குடிசையில் நடந்து கொஞ்ச நேரத்தில் திருமணம் ஆனது. படிப்படியாக ஒன்று ஒன்றா கேட்கும்போது ஒன்று ஒன்றா கொடுத்தாரு. இப்போ சொந்தமாக வீடு வாங்கி கொடுத்துருக்காரு, வாகனம் வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் சொல்கிறபடி நடந்துட்டு வரோம். அவர் சொல்கிற மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது. நல்லாயிருக்கும். இப்போ இவரோட வீட்டில் பிரச்சனை. அதுவும் ஐயா வைகுண்டசாமியோட திருவிழாவுக்கு போறதுல பிரச்சனை. தன்னோட மாமியாரையும் திருவிழாவுக்கு அழைச்சிட்டு போறதுல பிரச்சனை வந்து வீட்ல சண்டை போட்டிருக்காரு வசந்தராஜ். இந்த சமயத்துலதான் இவரோட கடையில வேலை பார்க்குற பையனோட கால் உடைஞ்சிருக்கு. இப்போ யாருமே திருவிழாவுக்கு போக முடியல. இப்படி திருவிழாக்கு போறதுல தடைகள் வந்ததால அத பத்தி கேட்கதான் இவர் இங்க வந்திருக்காரு. ஆனா வசந்தராஜ் வந்து துளசி மாலைய போட்டதுமே அந்த பையன் காலை நான் தான் தள்ளி விட்டு உடைச்சேன்னு சொல்லி அசர வச்சாரு சுப்பிரமணி. உச்சி கிரகமடா, அது ஒருவனுக்கும் தெரியாது, என் பச்சை முண்டால் போதுமடா, பகை எனக்கு கிடையாது சொல்லியிருக்கேன். இங்க நான் உட்காந்து புத்திமதி சொல்லியிருக்கேன். எங்க வீட்டுல சண்டை நடக்குல்ல. அப்ப ஐயா மேல நம்பிக்கை இல்லையா? ஏன் அவளுக்கு இன்னும் வரல நம்பிக்கை? பாடம் உனக்கு இல்லடா மகனே, பாடம் உனக்கு நான் கொடுக்கல, நான் அவளுக்கு பாடம் கொடுத்துட்டு இருக்கேன். வீட்ல சண்டை போட்டுட்டு திருவிழாக்கு வர வேண்டாம், பிரச்சனை தீரட்டும், அடுத்த வருஷம் வரலான்னு வாக்கு கொடுத்தாரு. இதுக்கு நடுவுல பாட்டு படிச்சு அதுக்கு விளக்கம் சொன்னாரு. அது ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. ஆனானேன் பெண்ணானேன் அடங்காதே குருவானே, போகாத இந்த வருஷம், அடுத்த வருஷம் நான் உங்களை பாக்குறேங்க, சரியா? நான் வெளியே வந்து வசந்தராஜ் கிட்ட பேசினேன். பிரச்சனைய சொல்றதுக்கு முன்னாடியே நடந்த விஷயம் எல்லாம் வைகுண்டையா வாக்குல அப்படியே வந்ததை பத்தி எனக்கு சொன்னாரு. அது என்னையா, இதுமாரி பையன் வந்து கடையிலேருந்து கீழே விழுந்து கால் ஃப்ராக்சர் ஆச்சு என்னென்னு கேட்கும்போது, வீட்டில் ஆகிட்டு வந்து கேட்கும்போது அவர் சொன்னார், நான் தான் கீழே தள்ளி போட்டேன், வீட்டில் வந்து பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது, இருக்கும்போது நீ வந்து திருவிழாக்கு இப்போதைக்கு வர வேணாம், அதனால் நீ வந்து இருந்து அடுத்த வருஷம் வரலாம் அப்படிங்கிறதுக்காக பையனை காலை உடைய வச்சு அவனை பார்க்க வச்சு கடையில் வந்து இருக்க வச்சிட்டாரு. உள்ள ஒரு வயசான தம்பதிகளுக்கு வாக்கு சொல்லிட்டே இருந்தவரு திடீர்னு ஷூட் பண்ணிட்டு இருந்த எங்க பக்கம் திரும்பி டிவி பத்தி கூட வைகுண்டையாவோட பாட்டுல இருக்கிறத உதாரணமா சொல்லி பாடி காட்டினாரு.
இப்போ நாங்கள் இந்த பார்த்து நான் வந்து உட்காந்துட்டு இருக்கேன், கணக்கு எடுத்து அவன் போட்டா பிடிச்சிருக்கேன். இது என்ன, இது ஒரு களி இல்லையா? அவன் போட்டா பிடிச்சி என்ன பண்ண போகிற? டிவியில் ஒளிபரப்பாக்குவான். என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? இந்த டிவி எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? ஊசி முனையதிலே ஊரும் பதியுடனே கடலும் மழையும் கண்டேன் சிவனே ஐயா. இங்கேருந்து ப்ரோக்ராம் பண்ணி எல்லாம் கொண்டு போய் எங்கே கொண்டு போய் கொடுக்குறான்? சேனலில் கொண்டு போய் கொடுப்பான். சேட்டலைட்டில் என்ன இருக்கு? எல்லா இதையும் எடுத்து வச்சு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி தெரியுமா? ஒரு ஊசியை பின்னாடி சொருகணும். இது சொருகணும், ஒரு ஊசியை டிவிக்கு பின்னால சொருகணும். சொருனா தான் என்ன தெரியும்? ஊர் பார்க்கலாம், மலை பார்க்கலாம், நாடு பார்க்கலாம், நகரம் பார்க்கலாம், நரகம் பார்க்கலாம், சொர்க்கம் பார்க்கலாம். இது ஐயா அப்ப என்ன சொல்லியிருக்காங்க? ஊசி முனையதிலே ஊரு, பதி, நாடு, கடல் எல்லாம் கண்டேன். ஐயா போய் கண்டிருக்காரு. இதெல்லாம் நடக்குன்னு. பெண்கள் வரிசையா இவர்கிட்ட வந்து வாக்கு கேட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. இங்க வர எல்லாருக்குமே பிரச்சனைக்கு தீர்வா நாமமும் எலுமிச்சை பழமும் தான் முக்கியமான பொருளா கொடுக்கறாங்க. சுப்பிரமணி வாக்கு சொல்லும் போது கையில பெரம்பு வச்சுக்கிட்டே இருக்காரு. இங்க வரவங்கள அடிப்பாருன்னு எனக்கு சொல்லி இருந்தாங்க. அத பத்தி நான் கேட்டேன். இந்த பெரம்பு பேய் பிடிச்சவங்களை அடிக்கிறதுக்காக இல்லைன்னு சொன்னாங்க. பேய் பிடிச்சவங்களை வந்து பெரம்பு வச்சு அடிக்கிறதுக்காக சுத்தி வரல. பெரம்பு கையில் இருக்கும், குடிச்சிட்டு வருவாங்க சிலர். அப்போ அவங்கள வந்து ஒரு வார்த்தையில் வெளியே போகணுன்னு சொன்னோம்னா உடனே போக மாட்டான். அப்போ 2 அடி அடித்தாதான் வெளியே போவான். வாயில் சொன்னா என்ன சாமி நான் குடிக்கல அப்படிம்மா. ஆனால் பக்கத்தில் நிற்க முடியாது, நாத்தம் தெரியும். ஆனால் 2 அடி அடிச்சோடனே வெளியில் போயிடுவான். இதை மாதிரி தவறானவங்க உள்ள நுழையும் போது ஐயா அடிப்பார். கடமையை சரியா செய்யுறேன், அது தப்பா உனக்கு? பிள்ளைகளை ஒழுங்கா அவளை நாளைக்கு ஒன்னும் மதிக்குமா அந்த பிள்ளைங்களே? ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் தொடர்கிறது. நான் இன்னைக்கு சென்னையில மேலயனம்பாக்கத்துல இருக்கேன். இங்கதான் வாரந்தோறும் ஒருத்தர் ஆணி செருப்பு மேல நின்னு வைகுண்டையாவா மாறி வாக்கு சொல்றாரு. பெரும்பால அடிப்பாருன்னு கேள்விப்பட்டேன். அவர் வித்தியாசமா வாக்கு சொல்ற இடத்துலதான் இப்ப நான் இருக்கேன். வழக்கமா கோயில்களுக்கு வாங்கிட்டு போற பொருட்கள் எல்லாம் இங்க வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. அதனால இங்க வரவங்க தங்களால முடிஞ்ச சாப்பிடும் பொருட்களை வாங்கிட்டு வராங்க. அப்படி ஒருத்தர் தன் பையனோட இங்க வந்திருந்தாரு. இவங்க சில தின்பண்டங்களை வாங்கிட்டு வந்து சுப்பிரமணி கிட்ட கொடுத்தாரு. ஐயாவுக்கு இனிப்பு சேவு, காரச்சேவு, ஆரஞ்சு மிட்டாயி அன்பா கொண்டு வந்திருக்கேன். ஐயா அன்பா ஏற்றுக்கிடணும். அவரவர் நினைப்புக்கு தக்கதாக இருந்து இருந்து விளையாடினேனே சிவனே ஐயா. இப்படி வரிசையா வாக்கு போயிட்டு இருந்த சமயம் நான் எதிர்பார்க்காத விஷயம் திடீர்னு நடக்க தொடங்குச்சு. இவங்க பேரு செல்வி. இவங்க வாக்கு கேட்க வந்ததுமே தடாலடியா ஒரு அதிர்ச்சியான தகவலை சொன்னாரு சாமியாடி. அவனுக்கு ஆயுசு கம்மி, ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஓட அவன் செத்துருவான். போனா போட்டோம், அவளுக்கு இன்னொரு பையன் இருக்கல்ல. இன்னொரு 1.5 வருஷம் அவன் தொல்லையே. இவங்களோட கணவர் இன்னும் 1.5 வருஷத்துல இறந்து போயிடுவாருன்னு சொன்னதும் கேட்டுட்டு இருந்த எல்லாருக்குமே பதட்டமாயிடுச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது இவர் செல்விய கடுமையா விமர்சனம் செய்யதான் அப்படி எல்லாம் சொல்றாருன்னு புரிஞ்சுது. பிள்ளைக்கு வேணா ஒரு பங்கு எழுதி கொடுக்க சொல்லிடுமா உன் பையன் பேர்ல? இப்பவே நாளைக்கு எது ஏமாத்திட்டாங்கன்னு நினைச்சு அவ பெரிய போட்ட வேண்டியா இருக்காங்க. கணவன் ஆரோக்கியமா இருக்கணுமா இல்லையா? அப்ப கணவனுக்கு நீ என்ன செய்யணும்?
நீ விடிய விடிய கதை கேட்டு ராமனுக்கு கொண்டாடி சீதாவான்னு கேட்பியா? இவங்க கணவரையும் பிள்ளைகளையும் கவனிக்காம இருக்காங்க. அதுதான் இப்போ இவர் திட்டுறதுக்கு காரணம்னு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல செல்விய விட்டுட்டு அடுத்த ஆளை கூப்பிட்டு அவங்கள கவனிக்க தொடங்கினாரு. செல்வி பாவமா நின்னுட்டு இருந்தாங்க. செல்விய திட்டிக்கிட்டே திரும்பவும் பேச ஆரம்பிச்சாரு. ரொம்ப உக்கிரமா செல்விய திட்ட தொடங்கிட்டாரு. கூட்டம் அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. நீ நடிக்கிறதுல வில்லி எப்படி? நீ என்கிட்டே இருந்து கதை கேட்டுக்கிட்டு இங்கேருந்து நான் ஏதாவது சொன்னேன்னா அவங்க வீட்டில் என்னெல்லாம் நடக்கு நீ இன்னி வரைக்கும் நீ திருந்தல. நீ என்ன சொன்ன? என்னையும் அவர் பேசினாரு. நான் என்ன செஞ்சேன் கேட்குறியா? அப்போ நான் என்ன பைத்தியக்காரனா? உனக்கு சொல்ல எனக்கு அவசியமா? சொல்லு, நீ எனக்கு எதிரியா? கடமையை சரியா செய்யுறேன், அது தப்பா உனக்கு? பிள்ளைகளை ஒழுங்கா நாளைக்கு ஒன்னும் மதிக்குமா அந்த பிள்ளைங்களே? ஒருத்தங்கார வேலையை விட்டு வந்தானா வரதுக்குள்ள வீட்டு வாசல்ல வந்து காலை கழுவு சோழப்பட்டு இருந்ததுல காலை விட்டு அரைஞ்சனா நீ கரெக்டா பாத்துக்கோ அவனை. ஒரு கட்டத்துல செல்விய சகட்டு மேனிக்கு திட்டிக்கிட்டே கையில இருந்த பெரம்பால திடீர்னு விளாசினாரு. எல்லாரும் பதட்டத்தோட கவனிச்சுட்டு இருந்தாங்க. பேய் ஓட்டதான் பெரம்பால அடிப்பாங்கன்னு நினைச்சு வந்தேன். ஆனா குடும்பத்தை ஒழுங்கா கவனிக்கலன்னு இவர் பெரம்பால அடிச்சத என்னன்னு சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனாலும் செல்வி அங்க இருந்து போகல. ஏன் தெரியலம்மா? ஏன் குழப்பமா இருக்கு? நீ சும்மா உட்காந்து என்ன நேரமும் கண்டது யோசிச்சுட்டு இருந்தா குழப்பம் தான் வரும். அதுவா வருதா? எந்த முடிவும் எடுக்க முடியல. இப்ப என்ன நடக்கணும் உனக்கு அதை சொல்லு. ஐயாவுடைய நாமம் தான் உனக்கு மருந்து. இதுல வேற செல்விய எத்தனை மணிக்கு காலையில எழுந்திருப்பேன் எல்லாம் கேட்டு அவங்கள பயங்கரமா வறுத்தெடுத்தாரு சாமியாடி. டெய்லி காலையில எத்தனை மணிக்கு குளிக்கிற? மதியம் எப்படா? உங்களுக்கு காலையில குளிக்கிறது கிடையாது அப்படிதானே? ஸ்கூலுக்கு அனுப்பி தான் குளிப்பியா? காலையில நீ எழுந்து முதல்ல நீ குளிக்கணும். குளிச்சுட்டு தான் பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சு வச்சு அனுப்பணும். காலையில் எழுந்து குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணு. என்ன காலையில் எழுந்து பால் காய்ச்சிருக்கியா? காய் அப்பதான் வீடு இருக்கும். ஒரு வழியா அவர்கிட்ட இருந்து வெளியே வந்தாங்க செல்வி. தன்னோட கணவருக்கு நேரம் சரியில்லைன்னு பார்க்க வந்ததா ரொம்பவே அப்பாவியா பேசினாங்க. எங்க வீட்டுக்காருக்கு நேரம் சரியில்லைன்னாங்க. சரியாகணும்னு இல்லை, நீங்கள் நல்ல முறையாக இருந்தால் அதெல்லாம் சரியாகும், நம்பிக்கையோடு வந்தால் சரியாகும்னு சொன்னாங்க. பத்மா பேசும்போது குடிச்சிட்டு வரவங்களை அடிக்கதான் பெரம்புன்னு சொல்லி இருந்தாங்க. செல்வி மாதிரி தீர்வு தேடி வரவங்களையே இவரை அடிக்கிறாரேன்னு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆணி மேல இருக்கிற வரைக்கும் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வாக்கு சொல்றாரு சுப்பிரமணி. பெரம்பால அடிக்கிறது மட்டும் இல்லாம எல்லாரையும் இந்த விரட்டினாலும் இத்தனை பேரு இங்க வராங்க அப்படிங்கறதே இந்த இடத்தோட அமானுஷ்யத்தை எனக்கு புரிய வச்சது. அந்த பிரமிப்பு அகலாம அங்கிருந்து வெளியே வந்தேன். எனக்கு இந்த இடத்த பத்தி தகவல் கொடுத்த மிதுன் சிவாவுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டேன். மீண்டும் வேற ஒரு அமானுஷ்ய நிகழ்வோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். உடலை விட்டு உயிர் மட்டும் பயணம் செய்யும் பரகாய பிரவேசம். இந்த வழியில தான் ஆதிசங்கரர் போயிருக்கிறாரு, அருணகிரிநாதர் போயிருக்கிறாரு, பட்டணத்தார் போனாரு. இவங்க எல்லாமே இது மாதிரியாக போனதுதான். மகான்கள் ஆஸ்ட்ரல் டிராவல் செய்த இடம் முதன் முறையாக வெளியுலகின் பார்வைக்கு. மூன்று வகையாக வான்வழி பயணங்களை மேற்கொண்டு இருந்தார்கள். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள்.